இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays naale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விடாமுயற்சியிலேருந்தே நான் தொடங்கிறேன். ரொம்ப நாளாக விடாமல் கேட்டுகிட்டு இருந்த அப்டேட் விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சர்ச்சையும் ரிலீஸ் ஆகிருக்கு சார். என்ன பிரச்சனை, எப்படி இதை லைக்காக சமாளிக்க போகிறாங்க? இல்லை, எதையுமே பிரச்சனைகளை வளர விடும்போது அது முத்தி போய் அப்படி நிற்கும். கிட்டத்தட்ட அப்படி தான் இது ஒரு சூழல்னு வச்சுக்கிங்களேன். ஆக்சுவலாக இந்த நிறுவனத்துக்கு முதல்ல மெயிலில் போட்டு உங்களுடைய பிரேக் டவுன் படத்தை நாங்கள் ரீமேக் பண்ண விரும்புகிறோம். இப்போ ஏற்கனவே பத்திரிகைகளில் வந்த செய்தி, யூடியூப்பில் பேசுனது, இந்த பிரேக் டவுன் படத்தை தான் விடாமுயற்சியாக மாற்றிட்டு இருக்காங்கங்கிற தகவல் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு ஒரு இல்லை. இது அஜித்தோட பார்வைக்கு போயிருக்குமா சார்? இல்லைங்க, அஜித்தை பொறுத்தளவுக்கு இது தயாரிப்பாளருடைய பிரச்சனை. அது அவர் மண்டையில் ஏற்றிக்க மாட்டார். அவர் வேலை டேட்டு கொடுக்கறது நடிக்கிறது, அவ்வளோதான். இல்லை, அஜித் அவர்களை ரிலேட் பண்ணிக்கிறாங்களா, குறிப்பாக அந்த கார் இஷ்யூவாக இருக்கட்டும்? இல்லைங்க, இந்த கார் கலரை பொறுத்தளவுக்கு அது எதேச்சியாக நடந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். திட்டமிட்டு எதுவும் திட்டமிட்டு நடக்கலை. அதே நேரத்தில் அஜித்துக்கு விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அல்லது நாம் செய்யாததை ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அஜித் நினச்சாருன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இதை விட பெரிய கூட்டத்துக்கு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. தேர்தல் நெருங்க 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 அஜித்தினுடைய செயல்பாடுகளை கவனிங்க, டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவார். சீமான் ரஜினி சந்திப்பு கூட ஒரு அரசியலாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது, விவாதமாகவே ஆயிருக்கு. எப்படி எடுத்துக்கிறது சார்? சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ரஜினி வழக்கம் போல் சீமானுக்கும் அல்வா கொடுப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்து சார். ஆனால் ஆதரவுன்றலாம் பார்த்துக்கிட்டு இருக்குமே, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? ஏன்னா இந்த பக்கம் விஜய்க்கு நோ, சீமானுக்கு எஸ், அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? மறைமுகமாக ஒரு வேலை அவர் பண்ணுவார். ஓகே, என்னென்னா விஜயை அவர் எந்த நேரத்துலையும் பாசிட்டிவாக நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, விஜய் மீது ரஜினிக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வாயிலாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட அந்தன் சார் அணிஞ்சிருக்காங்க. வழக்கம் போல் சினிமா அப்டேட்ஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். சிறப்பு. விடாமுயற்சியிலேருந்தே நான் தொடங்கிறேன். ரொம்ப நாளாக விடாமல் கேட்டுகிட்டு இருந்த அப்டேட் விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சர்ச்சையும் ரிலீஸ் ஆகிருக்கு சார். என்ன பிரச்சனை, எப்படி இதை லைக்காக சமாளிக்க போகிறாங்க இந்த கார்ப்பரேட் பிரச்சனை? இல்லை, எதையுமே பிரச்சனைகளை வளர விடும்போது அது முத்தி போய் அப்படி நிற்கும். கிட்டத்தட்ட அப்படி தான் இது ஒரு சூழல்னு வச்சுக்கிங்களேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சி அந்த நிறுவனத்தோட பேசியிருக்காங்க. அப்போவே டக்குன்னு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதில் பார்கெயின் பண்ணி முடிச்சுருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல பேசுனாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு தொகை சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணாமலே விட்டாங்க. ஓகே, இதில் லைக்கா நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய செட்பேக் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு தலைமை இயங்கிட்டு இருக்கு, லண்டனில் ஒரு தலைமை இயங்குது. இவங்க எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆனால் எல்லாரையும் இவங்க தான் சந்திக்கணும், இவங்க தான் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இவங்க ஒரு முடிவை எடுத்து இதை லண்டனுக்கு பாஸ் பண்ணி லண்டன்லேருந்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் இங்கே செயல்படுத்தணும். இப்படி போகுது. இது ஒவ்வொரு முறையும் இப்படி போயிட்டே இருந்ததுன்னா இது ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல லாக் ஆகும். ஸோ அப்படி தான் இதில் லாக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த நிறுவனத்துக்கு முதல்ல மெயிலில் போட்டு உங்களுடைய பிரேக் டவுன் படத்தை நாங்கள் ரீமேக் பண்ண விரும்புகிறோம், அதை தழுவி நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்லாம் மெயில் இவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு தொகையை ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இதை கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி முடிக்கணும், அல்லது ஏதோ ஒன்று அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தகவலை லண்டனுக்கு பாஸ் பண்ணி, சார் இவ்வளோ கேட்குறாங்க, எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க அனுப்பின மெயிலுக்கு அங்கேருந்து ரிப்ளையே இல்லைன்னு ஒரு தகவல் இருக்குது. அவங்களுக்கு அங்கே 1000 பிஸ்னஸ் இருக்குது. இது சினிமாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க வச்சுருக்கிற பல்லாயிரம் கோடியில் ஒரு சின்ன தொகையை சினிமாவுக்காக ஒதுக்கி இதை ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மற்ற வேலைகளில் பிஸியாக இருக்கிறவங்க தான் இதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவங்க போட்ட மெயிலுக்கு அங்கே ப்ராப்பராக ரிப்ளை பண்ணலை. இவங்களுக்கு பண்ணால் தானே இவங்க திருப்பி அவங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கொலாப்ஸ் ஒன்று நடந்திருக்கு உள்ள. நான் விசாரித்த வரைக்கும் இதை தான் காரணமாக சொல்கிறாங்க. இப்போது அவங்க ரிலீஸ் தேதி நெருங்க டக்குன்னு இப்போ ஏற்கனவே பத்திரிகைகளில் வந்த செய்தி, யூடியூப்பில் பேசுனது, இந்த பிரேக் டவுன் படத்தை தான் விடாமுயற்சியாக மாற்றிட்டு இருக்காங்கங்கிற தகவல் எல்லாத்தையுமே
ஒன்றா வச்சு நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு ஒரு இது மெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ இவங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஏன்னா ஆமாம், வேறு வழி இல்லை. ஓகே. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, என்ன இருந்தாலும் சால்வ் பண்ணுவாங்க. இல்லை, இது ரிலீஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ முன்ன இவங்களா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சின்ன தொகையோடு போயிருக்கும். இன்றைக்கி அவங்க கேட்குற தொகை கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் மறுபடியும் இதை பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ சின்னது. இப்போ ஹாலிவுட் படம் மாதிரி பெருசாக ஒரு 1000 தேட்டர்லேயே 2000 தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ எத்தனை தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், என்ன வசூல் வரும், ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் ஒரு தொகையை கேளுங்கன்னு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி இப்படி போய் கடைசியாக ஃபைனலாக ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. எந்த ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, ஒரு பெரிய தேச குற்றமெல்லாம் கிடையாது. பேசி முடிவுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ இல்லை, இது அஜித்தோட பார்வைக்கு போயிருக்குமா சார்? ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஆங்கில படத்தோட தழுவல் அப்படின்றது. இந்த பிரச்சனையும் அவருக்கு எப்படியும் அவர்கிட்ட போயிருக்கும். இல்லைங்க, அஜித்தை பொறுத்தளவுக்கு இது தயாரிப்பாளருடைய பிரச்சனை. அது அவர் மண்டையில் ஏற்றிக்க மாட்டார். அவர் வேலை டேட்டு கொடுக்கறது, வந்து நடிக்கிறது, அவ்வளோதான். அவருடைய இன்ட்ராக்ஷன் முழுக்க டைரக்டரோட தான் இருக்குமே தவிர தயாரிப்பாளரோட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தயாரிப்பாளரோடு அவருடைய மேனேஜர் தான் பேசுவார். கரெக்டாக சாருக்கு வந்து பேமெண்ட் இந்த தேதியில் நீங்கள் தரணும், எப்போ தரீங்க அப்படின்னு போய் பேசுவார், அவ்வளோதான். அல்லது இவங்க வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு 5 நாள் முன்னாடி கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா அது சொல்கிற வேலை சுரேஷ் சந்திராவது. இதை தாண்டி தயாரிப்பு நிறுவனத்தோடு அஜித் வந்து நேரடி இன்ட்ராக்ஷன் எதுவுமே வச்சுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இவர் வந்து மகிழ் திருமணிகிட்ட என்ன நடிக்கணும், நாளைக்கு என்ன நடிக்கணும், இன்னும் நான் அதுக்காக ஏதாவது கெட்டப் மாற்றணுமா, ஸோ இந்த மாதிரி வேணால் பேசுவாரே தவிர இந்த வியாபார விஷயங்கள் இவங்க யாரை வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படம் வந்து ரெட் ஜெயின் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க கொடுக்காதீங்க இந்த ஏரியாவுக்கெல்லாம் அவர் போகவே மாட்டார். அது உங்கள் பிரச்சனை. நான் வரணும், நடிக்கணும், அதுக்கான சம்பளத்தை வாங்கியிருக்கேன், அதை நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர். ஆனால் அந்த டீசரோட மேக்கிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது? அதாவது அஜித்துங்கிற மாஸ் ஹீரோவை வச்சு துணிவு மாதிரி ஒரு ட்ரெய்லரை கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், அது வேறு. ஆனால் இந்த ட்ரெயின் நல்லா இல்லையான்னா நல்லா இருக்குது. இப்போ அதோடு நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா நமக்கு குறைவாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ அப்படி வந்து நின்னாலே அப்படியே காற்று அடிக்கணும், இடிக்கணும், மழை வரணும் அப்படின்லாம் நினச்சி பார்க்குற அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அவரை காமிக்கிறாங்க, என்னடா அது அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் கதைக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து நுழைப்பது நல்லா இருக்காது. மகிழ் திருமேனி வந்து ஒரு மசாலா பட இயக்குனர் இல்லை, ஒரு கமர்ஷியல் பட இயக்குனர். அவர் இந்த படத்தை கமர்ஷியலாக என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருப்பாரே தவிர அதுக்குள்ளே மசாலாவை அரைச்சி ஊற்றி அதை வேறு கலரில் மாற்றி அந்த மாதிரி நபர் அவர் கிடையாது. இந்த படத்தை குறிப்பாக அதிகமாக பாராட்டுறதும் அதிகமாக கொண்டாடுறதும் விஜய் ரசிகர்களாகவும் இருக்காங்க. கீழே அவ்வளோ கமெண்ட்ஸும் பார்க்கப்படுதும். சார் அது இனிமேட்டு இப்படி தான் இருக்க போகுதா? அப்படி இருந்தால் நல்லது. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து பல பேர் சொல்கிறது என்னென்னா, ஏன் இப்படி வந்து அநாகரிகமாக சண்டை போட்டுக்கிட்டுருக்கீங்க, ஒரு படம் தானே, நீ இந்த படத்தை பிடிக்கலன்னா ரசிக்காமல் போயிடு, அதை விட்டுட்டு எதுக்கு இவர் படம் வரும்போது அவங்க ரசிகர்கள் குறை சொல்கிறதும் அவர் படம் வரும்போது இந்த ரசிகர்கள் குறை சொல்கிறதும், இது எதுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி தான் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு அது நிறைவேறுக்கு. ஒரேடியாக ஆயிருக்கான்னா இல்லை, இன்னமும் அஜித் ரசிகர்கள் விஜய் மீது ஒரு பெரிய வன்மத்தோடு தான் இருக்காங்க. ஒரேடியாக முழுக்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களான்னா இல்லை. இந்த ட்ரெய்லரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை அவங்க போடுறது. டிபியில் பார்த்தீங்கன்னா விஜய் படம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் என்ன ஆதார் கார்டை கொடுத்து நான் விஜய் ரசிகர் நான் சொல்லிட்டு இருக்காங்க, அது கிடையாது. ஒரு அந்த டிபியை பார்க்கும்போது அடடா என்னடா இது வேறு மாதிரி இருக்குது, போட்டிருக்கிற இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து ஒரேடியாக எல்லாரும் மாறல. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஓகே. என்னதான் ரஜினி அவர்கள் அரசியல் நான் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் யாரை சந்தித்தாலும் என்ன பேசினாலும் படத்தில் வசனமாக இருந்தாலும் ரிலேட் பண்ணிப்பாங்க சார். அந்த மாதிரி தான் விஜயை வந்து விஜயோட அரசியலில் அஜித் அவர்களை ரிலேட் பண்ணிக்கிறாங்களா? குறிப்பாக அந்த கார் இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வரும்பொழுது கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ? இல்லை, அது வந்து அது பர்பஸாக வச்சதா எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா இப்போ அந்த தாவேக்கா கொடி தான் நம்ம காருக்கு இருக்கணும்னா நினச்சாருன்னா அவர் 2 வரி ஒரு ட்விட்டை போட்டு தம்பி வாங்க அல்லது நண்பா வாங்கன்னு எதையா ஒன்று போட்டு வாழ்த்திட்டு போயிருக்கலாம். பட் அப்படி வரலல்ல. அவர் இந்த கலரை காமிச்சு தான் அவர் வந்து இந்த உலகத்துக்கு எதாவது உணர்த்தணுமா? அப்படி கிடையாது. அது எதேச்சே அமைஞ்சது. நம்ம ஆளுங்க வந்து அதை இழுத்து போட்டு வளைச்சி என்னென்னமோ கதை கட்டிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. இல்லை, இதையும் அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பார். காரோட கலர் முத கூட டீகோட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஐடியாவது. ஏன்னா அதில் தமிழ்நாடோட அரசோட சிம்பிளும் அதில் இருக்குது.
என்ன சார் அதை ரிலேட் பண்ணிக்க போகிறாங்க? ஏன்னா இல்லைங்க, இந்த கார் கலரை பொறுத்தளவுக்கு அது வந்து தன்னிச்சையாக எதேச்சையாக நடந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். திட்டமிட்டு எதுவும் திட்டமிட்டு நடக்கலை. அதே நேரத்தில் அஜித்துக்கு விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அல்லது வந்து நாம் செய்யாததை ஒரு விஷயத்தை செய்ய முடியாததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அஜித் நினச்சாருன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இதை விட பெரிய கூட்டத்தை கூட்டலாம். பட் செய்யாததை இன்னொருத்தர் செய்கிறாருல்ல, ஒரு சக நடிகர் செய்கிறாரு, நம்மோடு சேர்ந்து வளர்ந்த ஒருத்தர் செய்கிறாரு. அப்போ நாம் வந்து மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ அவர் ஆதரிக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக அஜித் மனசில் இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க, தேர்தல் நெருங்க 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 அஜித்தினுடைய செயல்பாடுகளை கவனிங்க, டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவார். அல்லது விஜயே நேரடியாக போய் அஜித்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் போக போக தான் நீங்கள் அந்த முடிவுக்கு வர முடியுமோ, அது நடக்கும். நான் அதை வந்து நம்புகிறேன். இங்கே விஜய்கிட்ட இருக்கிற சிலர் வந்து அஜித்திட்டேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சில வேர்ட்ஸ் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு முயற்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அது இப்போயே வாங்கி பிரயோஜனம் இல்லை, தேர்தல் நேரத்தில் வரும்போது அது இன்னும் பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த கார் விவகாரத்தை விட்டுருங்க. இதை தாண்டி அவர் மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இது இருக்குது விஜய் குறித்து, அதில் சந்தேகம் இல்லை. ஓகே, இதெல்லாம் வேண்டான்னு அவருக்கு தவிர்த்த காரணம் ஏன்னா இந்த கார் கலர் கூட நினச்சிருந்தா இன்னும் பெருசாக கூட போட்டிருக்கலாம். அன்றைக்கி நான் ஒரு பிரச்சனையாக இருக்கப்போ யாருமே வரல, குறிப்பாக விஜய் அந்த மேடையில் தான் இருந்தார், அவரு கூட அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணல. அதெல்லாம் இருக்குமா சார்? அதையும் தாண்டி நண்பனுக்காக வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அன்னைக்கெல்லாம் வந்து ரஜினி கமல் தாங்க பெரிய ஆளுங்க. புரியுது. இன்றைக்கி தான் இவங்க வளர்ந்து இவ்வளோ பெருசாக நிற்கிறாங்களே தவிர அன்றைக்கி வந்து ரஜினி கமல் தான். இவங்கெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி எப்படி சிவகார்த்திகேயன்லாம் இருக்காங்களோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. அதனால் விஜய் வந்து அங்கே வந்து இவர் கூட நின்று இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது எத்திக்ஸு. இப்போ நான் உங்களுக்காக பேசினேன், நீங்கள் எல்லோரும் எனக்காக வந்து நின்று இருக்கணுங்கிறது எத்திக்ஸு. ஆனால் அன்றைக்கி யாரும் நிற்கலை. ஆனால் பர்டிகுலராக விஜய் வந்து நிற்கணும்னு நினச்சிருக்க மாட்டார் அஜித். சரி, ஏன்னா அன்றைக்கி சூழல் வேறு. அன்றைக்கி ஏதோ மாறி மாறி திட்டிகிட்டு இருந்தாங்க, வளருவதற்கு ஏதோ ஒரு ஃபார்முலாவை பிடிச்சி நீ என்ன திட்டு நான் உன்னை திட்டுறேன், இதை வச்சு வளர்ந்துக்கலான்னு ஏதோ பிளான் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் அன்றைக்கி நடந்தது விஜய் வரணும்னு நினச்செல்லாம் அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் நிறையா பார்த்தார், இங்கே வந்து என்ன அரசியலுங்கிறது எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது அல்லது எப்படி அமைதியாக இருப்பது, இது எல்லாத்தையுமே அன்றைக்கி அவர் பார்த்தாரு. அரசியல் மீதே அவருக்கு ஒரு வெறுப்பு வர்றதுக்கெல்லாம் இதெல்லாம் காரணமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ எல்லாம் மாறி இன்றைக்கி வந்து ஒரு விஜய் வந்து ஒரு இடத்துல இருக்கிறத அவர் நிச்சயமாக கொஞ்சம் பெருமையோடு தான் பார்ப்பார். இந்த சீமான் ரஜினி சந்திப்பு கூட ஒரு அரசியலாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது, விவாதமாகவே ஆயிருக்கு. எப்படி எடுத்துக்கிறது சார்? கண்டிப்பாக அரசியல் தானேங்க. அவரே தானே வெளியில் வந்து சொல்கிறாரு, நாங்கள் அரசியல் பேசணும்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து வேட்டையன் படம் குறித்து பேசினேன், சினிமா பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லியிருந்தாருன்னா இது ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்காது. ரெண்டு பேருமே திரைத்துறை சார்ந்தவங்க, ரெண்டு பேரும் சந்தித்தாங்க, என்னமோ பேசுனாங்கன்னு போயிருக்கோம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அரசியல் பேசணும்னு சீமானே சொன்ன பிறகு அப்போ அதில் என்ன பேசியிருப்பாங்கங்கிறது ஆளாளுக்கு ஒரு யூகத்தை கொண்டு வருவாங்க, அல்லது என்ன நடந்திருக்கோம் என்ன பேசியிருப்பாங்கன்னு அங்கே இருந்த பலர்கிட்ட விசாரிச்சிருக்கலாம். அங்கே வந்து அப்போ அங்கே யார் இருந்தாருன்னா ரவீந்திரன் துரைசாமி இருந்தார், அவரையும் விட்டுட்டு அவங்க தனியாக கொஞ்சம் நேரம் பேசியிருக்காங்க. அப்போ இதனுடைய பின்புலம் என்னவாக இருக்கும்ல அவங்க விசாரிப்பாங்கல்ல, டெல்லியிலேருந்து விசாரிப்பாங்க, இங்கே விசாரிப்பாங்க, அங்கே விசாரிப்பாங்க. அவங்க ஒரு அசம்ஷனுக்கு வந்து இதுதான் நடக்க போகுதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ரஜினியை நம்பி யாரும் அரசியல் ட்ராவல் பண்ணாங்கன்னா அது பெரிய ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். ஏன்னா ஏற்கனவே பல முறை இங்கே அதை வந்து அவர் காமிச்சிருக்காரு. அப்போ இவங்க வந்து சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ரஜினி வழக்கம் போல் சீமானுக்கும் அல்வா கொடுப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். ஆனால் ஆதரவுன்றலாம் பார்த்துக்கிட்டு இருக்குமே, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? ஏன்னா இந்த பக்கம் விஜய்க்குனோ சீமானுக்கு எஸ், அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? மறைமுகமாக ஒரு வேலை அவர் பண்ணுவார். ஓகே, என்னென்னா விஜயை வந்து அவர் எந்த நேரத்துலையும் பாசிட்டிவாக நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, விஜய் மீது ரஜினிக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அது வந்து இப்போ சமீபத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது. எதனால சார்? இல்லைங்க, இவர் இந்த காக்கா கழுகு கதை, அதுக்கப்புறம் விஜய் ரியாக்ட் பண்ண விதம், இது எல்லாமே வந்து அந்த மாநாட்டிலே என்ன பேசுகிறாரு, என்னுடைய உச்சபட்ச இடத்த விட்டுட்டு நான் வர்றேங்கிறாரு. அப்போ எனக்கு கீழே தான் ரஜினிங்கிறத கன்வே பண்ணுறாரு அந்த இடத்துலையும். அப்போ இவருக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும், பட்டாலும் நெஞ்சு உடையாது. உச்சபட்ச நடிகர்னு சொல்கிறாரு, அப்போ நான் எங்கே இருக்கேங்கிற கேள்வி அவருக்கு வரும்ல. இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை நைஸாக குத்துற விஜயை நம்மளும் நைஸாக குத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் சீமானை வர சொல்லி பார்க்குறாரு. ஆனால் சீமானுக்கு நேரடியாக ஆதரவு கொடுப்பாரான்னா கட்டாயமாக கொடுக்க மாட்டார்.
ஓகே, இதோட வெளிப்பாடு தான் எப்படி வந்து அமைய போகுதுன்னு தெரியல. தேட்டர்லேருந்து இந்த ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி அதோட தீர்ப்பு வந்திருக்கு சார். தடை இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. திரையரங்க உரிமையாளர்களும் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. எந்த பக்கம் நிற்க போகிறீங்க, அதாவது உங்கள் ஒப்பீனியன் அதை பற்றி? இல்லைங்க, கருத்து சுதந்திரம் முக்கியம்னு கண்டிப்பாக நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் என்ன யாரை கட்டுப்படுத்தலாம்? சினிமா விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க. புழு சட்டை மாறன், இப்போ நாங்கள் எல்லாருமே இவங்கள வேணால் நீங்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இதை தாண்டி தியேட்டருக்கு போகிறவன் கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கான், அவனே விமர்சகராக மாறுறான். படத்தை பார்த்துட்டு இன்டர்வலில் ஒரு விமர்சனம் பண்ணுறான், இன்டர்வல் முடிஞ்சோன்னே ஒன்று பண்ணுறான். இவனை நீங்கள் எப்படி தடுப்பீங்க? எது அதிகம் இன்னைக்கு? அவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அவங்க பேசுகிற விஷயங்கள் தான் லட்சக்கணக்கில் போய் சேருது, மில்லியன் கணக்கில் போய் சேர்ந்துருது. ஒரு ஆள் வந்து கங்குவா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து வழுக்கத்தலையோட ஒருத்தர் வந்து பேசினார், மில்லியனில் போயிடுச்சு. அதெல்லாம் புழு சட்டை மாறன் இது மில்லியனில் போயிருக்கான்னா இல்லை. அப்போ எது வந்து அதிகமாக போகுது? நீங்கள் அவரை கட்டுப்படுத்திட முடியுமா? அந்த மாதிரி யாரோ ஒரு நபரை தியேட்டர் வாசலில் நின்று பேசுகிறத நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? சரி, ஓகே, FDFS தியேட்டருக்குள்ளே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், தியேட்டருக்கு வெளியில் நின்று எடுத்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் இல்லை, சம்மந்தப்பட்ட யூடியூப் நிறுவனத்துக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோம்னே வச்சுங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்லுது? சம்மந்தப்பட்ட யூடியூப் நிறுவனத்துக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். ரைட்டு, இங்கே இந்தியாவிலேருந்து இயங்குகிற யூடியூப் நிறுவனத்துக்கு நீங்கள் அனுப்பிடுறீங்க, வெளிநாட்டில் இருக்க அதை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு யூடியூப் நிறுவனம் இதேமாதிரி ஒருத்தட்ட ஒரு கருத்தை வாங்கி வெளியிடுதுன்னு வைங்க, அது மோசமாக இருக்குது, அதை நீங்கள் தடுத்துட முடியுமா? இங்கேருந்து நீங்கள் அதை சட்ட ரீதியாக தடுக்கிறதுக்குள்ளே அந்த படம் ஓடி முடிஞ்சிடும். அப்போது இது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனாலும் இவங்க இந்த முயற்சியில் ஏன் இறங்குனாங்கன்னு நமக்கு தெரியல. அதே நேரத்தில் தரந்தாழ்ந்த விமர்சனங்களை அனுமதிக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ரத்தத்தை கொடுத்து ஒரு படம் எடுக்கிறார். அவர் அவ்வளோ கடன் வாங்கி வாழ்வா சாவா பிரச்சனையில் ஒரு படத்தை அவர் எடுக்கிறார். அப்போ நீங்கள் அந்த படத்தை எந்த அளவுக்கு விமர்சனிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அவனை அடிப்பேன், உதப்பேன், மண்டையை பொழந்துருவாங்கிறதெல்லாம் அனாவசியமான பேச்சு. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, நாகரிகமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன் வைங்கன்னு பொதுமக்கள்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் கருத்தை சொல்லலாம். ஸோ அதை விட்டுட்டு இது 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 சாத்தியமானா இல்லை. பட் கேரளாவில் வந்து இது முன்னுதாரணமாக இருக்குது. அங்கே வந்து கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கினாங்க அப்படிங்கிறது, அது மாதிரி போயிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. பட் அது சாத்தியமானு தெரியல. சார், குறிப்பிட்டு இந்த யூடியூபர்ஸ் மேலே திருப்புறது நியாயம் நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? அவங்க நல்ல கண்டென்ட் அப்படின்றது நல்ல கண்டென்ட் கொடுக்கணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பல படங்கள் சீண்டப்படாத படத்தை கூட யூடியூப் வந்து பேசி அவங்கள வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ப்ரெஸ் ஷோ போட்டாங்க, வெளியில் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் விமர்சனம் எழுதுனாங்க. அது ஒன்றும் பெருசாக யாருமே கண்டுக்கல. ஆனால் தியேட்டருக்கு வந்த ஒரு கூட்டம், அடடா இந்த படம் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் தியேட்டரில் போய் பல பேரை நிற்க வச்சு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்படியே மெல்ல 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 அது பூம் ஆகுது, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது. அப்போ நல்ல படம் எங்கே இருந்தாலும் யாரும் கண்டுக்காமல் இருந்தால் கூட இந்த யூடியூபர்ஸ் அங்கே போய் நிற்கிறான், அதை வந்து நல்ல படம்னு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறான். அதை ஒரு கடமையாக நினச்சி அதை செய்கிறான். நீங்கள் நல்லா இல்லாத ஒரு படத்தை எடுத்துகிட்டு நான் நல்ல படம் தான் எடுத்தேன்னு சாதிக்கிறத விட பார்க்குற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சூர்யா 45 படப்பிடிப்பு துவங்கிட்டாங்க. ஜோதியாவும் சூர்யாவும் கோவிலில் வழிபட்டதை கூட இப்போது அதிகமாக அதை விமர்சிக்கிறாங்களே சார். இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடி செஞ்ச வினை தானே? ஒரு வினையும் அவங்க செய்யலையேங்க. என்ன வினை செஞ்சாங்க சொல்லுங்கள் சார்? ஜெய்பீமில் நடந்த விஷயமும் இந்த கேலண்டர் விஷயத்தை சூர்யாவோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இயக்குனர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அப்புறம் வேறு யார் மன்னிப்பு கேட்கணும்? ஜோதி அவர்கள் கோவில் இஷ்யூ வந்து சொன்ன விஷயத்தையும் ரிலேட் பண்ணி என்ன தவறாக சொன்னாங்க? ஒரு தவறும் சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ எப்படி வந்து நீங்கள் கோயில்களுக்கு செலவு பண்ணுறீங்களா அதுமாரி பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதில் தப்பு இல்லையேங்கிறேண்ணா. கோயில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது. பல கோயில்களுக்கு விளக்கத்த வழி இல்லை. நீங்கள் மறுபடியும் கோயிலை கட்டுறேன்னு எதுக்கு போய் அதில் காசை போடுறேன்னு அவங்க கேட்குறாங்க. தப்பு இல்லையேங்கிறேண்ணா. நானும் அதை தான் சொல்கிறேன். நீ கோயில் கட்டுற காசுக்கு ஒரு ஸ்கூல் கட்டு, ஒரு 10 பேரை இலவசமாக படிக்க வை. அதுதானே எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான நாடாக அதை உருவாக்கும். அதை விட்டுவிட்டு கோயிலில் நான் திரும்ப போய் கோயில் கட்டுவேன்னா அது தவறு தான். அவங்க சொன்னதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியும்? சரியாக தானே சொல்லியிருக்காங்க. இப்போ அதை ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு
அதுக்கு எதிராக நான் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னா அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இப்போ இது வந்து இந்த கங்குவா படத்தை ஓடாமல் பண்ணிடுச்சுங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ஒன்றுமே கிடையாது. இல்லை சார், அதை குறிப்பிட்டு சிலர் அதை குறிப்பிட்டே பண்ணுறாங்க. நீங்கள் அந்த சிலர் என்ன செஞ்சிட முடியுங்கிறண்ணா, இதே நாளைக்கு சூர்யா 44 வரப்போகுது, கார்த்திக் சுப்பராஜ் நல்லா இருக்குன்னு வைங்க, இவங்களை வந்து ட்விட் போட சொல்லுங்கள், படத்தை நிறுத்திட சொல்லுங்கள், படம் நல்லா இருந்தால் ஓடுங்க, ஓடிடும், பிச்சுட்டு ஓடும், யாரும் நிறுத்த முடியாது. நீங்கள் பாஜக தலைமையே சொல்லி எல்லாம் ஆளுக்கு ஒரு ட்விட்டு போடுங்க, இந்த படத்தை காலி பண்ணிடலான்னு தலைமையே சொல்லுதுன்னு வைங்க, போட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள் போய் பார்ப்பான். ஸோ அதனால் நீங்கள் நல்ல படம் எடுக்கிறது தான் முக்கியமே தவிர அவன் என்ன இது பண்ணிட்டான், இவன் என்ன இது பண்ணிட்டான், அதனால் பிரச்சனை இதனால் பிரச்சனைன்னு சொல்லவே கூடாது. அது சும்மா மைனஸில் சொல்ல வேண்டிய விஷயம். ஒன்றுமே கிடையாது, அதோட பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மி. இல்லை, அவங்க கோவிலுக்கு போகிறதே இவங்க விமர்சிக்கிறாங்களா சார்? சொன்ன விஷயத்த வந்து விட்டுட்டு எல்லாத்தையும் விமர்சிப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் விமர்சிப்பாங்க. ரஜினி சொன்ன கதை தான். ஒருத்தன் வந்து ஒரு மாட்டையோ கண்ணுக்குட்டியோ கூப்பிட்டு போனான், அப்புறம் ஏன் நடந்து போகிறீங்க, அது மேலே ஏறி உட்காந்துட்டு போங்கன்னா அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறான், அப்புறம் இறங்குனா அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறான்னு ஒரு கதை ஒன்று சொன்னார்ல. இங்கே அது நடக்கும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க கோயிலுக்கு போனதுக்கு காரணம் வந்து ஒரு பதட்டம். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய தொகையை வந்து ஞானவேல் ராஜா போட்டிருக்காரு. சூர்யாவே கையிலேருந்து ஒரு தொகையை கொடுத்து தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சூர்யா வாங்கின சம்பளம் இந்த படத்துக்கு 30 கோடி. ஆனால் அவர் இழந்தது வந்து மேலும் ஒரு 30 கோடி இழந்துட்டார். இப்போ 60 கோடி அவர் லாஸில் இருக்கார். அப்போ அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, என்னடா நம்ம தொழிலில் படம் ஓடாது ஒரு பிரச்சனை, நம்ம பணம் இப்படி போயிடுச்சு அது ஒரு பிரச்சனை, நம்மளை நம்பி பணம் போட்ட ஒருத்தர் இப்படி போயிட்டார் அது ஒரு பிரச்சனை. அப்போ இவங்க கோயிலில் போய் என்ன இப்படி ஆயிடுச்சே, இனிமேலாவது எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்குங்க எங்களை அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அது எப்படி தப்பாகும்? கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறது ஒரு பிரச்சனையா? ஏதோ சாராய கடைக்கு போனால் கூட இங்கே அனுமதிக்கிறாங்க, சாராய கடையில் போய் உட்காந்து குடித்தா சந்தோஷமாக அதை வீடியோ எடுத்து போடுறேன். ஒருத்தர் கோயிலுக்கு போனால் அது எதுக்கு விமர்சனம் பண்ணுறான்னு புரிய மாட்டாங்க. சரி, இப்போது கங்குவாவாக இருக்கட்டும், பாலா படமாக இருக்கட்டும், சுதா குங்குரா படமாக இருக்கட்டும், என்ன நடக்குது சார்? ஏன்னா அவரும் இதெல்லாம் வந்து உட்காந்து யோசிக்கக்கூடியவர் தான் சூர்யா அவர்களும். இனியாவது அந்த லைனப் அப்படின்றது கொஞ்சம் திருத்தங்கள் ஏற்படுமா? ஏன்னா புறநானூரில் சுத்தமாக வெளியேறிட்டார் அப்படின்றத கிட்டத்தட்ட அஃபிஷியல் ஆயிருக்கு. என்ன பண்ண போகிறார் சார்? இல்லை, கட்டாயமாக சூர்யா வந்து தன்னுடைய கதை இலாக்காவை மாற்றணும், அல்லது அவருடைய ஸ்டோரி நாலேஜை அவர் இன்னும் மேம்படுத்திக்கணும். ஏன்னா அவர் நாலேஜ் இல்லாமல் ஒரு கதையை நீங்கள் எடுத்துட முடியாது. எனக்கு இது பிடிக்கலன்னா பிடிக்கல தான், வேறு கதை கொடுங்கன்னா வேறு கதை கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த கதையை அவர் சூஸ் பண்ணும்போதே இவருக்கு கதை நாலேஜ் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒன்றும் சரியான நபர்களை நீங்கள் வச்சு கதை கேட்கணும், இல்லைன்னா இதுக்கு வேறு வழியே கிடையாது. அடுத்தடுத்து தோல்விகளை தான் நீங்கள் சந்திக்கணும். இப்போ உடனடியாக அவர் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு நல்ல குழு, நல்ல சினிமா நாலேஜ் உள்ள ஒரு குழுவை வச்சு அவங்கள வச்சு கதையை கேட்டு, நல்ல கதையாக இருந்தால் அதை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, நல்லா இல்லைன்னா அப்படியே பாதியிலே பிரேக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் வேறு படம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜ் இல்லாததுனால தான் புறநானூறு மாதிரியான படங்களையும் வணங்கான் மாதிரியான படங்களையும் அவர் மிஸ் பண்ணுறாரு. வாடிவாசல் வந்துரும்னு வச்சுக்கிங்க. இப்போ வணங்கான் மிஸ் ஆனதுக்கு வேறு காரணம், அது பாலாவுக்கும் அவருக்குமான பிரச்சனை, அவர் ஏதோ கதை பிடிச்சி போய் தான் அதுக்குள்ளே வந்தார். ஆனால் புறநானூரை மிஸ் பண்ணதுக்கு அவர் வந்து திடீர்னு எடுத்த இந்த இந்தி தொடர்பான ஒரு கருத்து, அவர் இந்தி படம் ஒன்று பண்ணுறோங்கிறதுனாலேயே இந்த படத்தை அவர் வேணான்னார். அப்படிலாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே கீர்த்தி சுரேஷ் இந்தியில் படம் பண்ணிக்கிட்டு இந்திக்கு எதிராக ஒரு படம் பண்ணாங்க. ஆமாம், அது தப்பு இல்லையாங்கிறண்ணா, அது படம், அவ்வளோதான். அது என் கருத்து கிடையாது. அது ஒரு டைரக்டரு ஒரு கதையை எடுத்துகிட்டு வராங்க, நான் பண்ணுறேன், இதையே நீங்கள் தவறாக எடுத்துக்கிறீங்கன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதனால் நல்ல கதைகளை அவர் இழக்கிறாருங்கிறதுலையும் மாற்று கருத்தே இல்லை. புறநானூறு படத்தோட பூஜையும் தொடங்கப்பட்டுச்சுன்னு கேள்விப்படுறோம். யார் யார் கலந்துக்கிட்டாங்க? சிவகார்த்தியனோட வில்லனா யார் இருக்க போகிறாங்க? ஜெயம் ரவி அவர்கள்னு பெரிய பெரிய நடிகர்களோட பேர் வந்து இல்லை, ஜெயம் ரவிட்ட பேசுகிறாங்க, விஷால்கிட்ட பேசுனாங்க, அவர் முடியாதுன்ட்டார். விஜய்க்கே என்ன சொன்னார்? ஆமாம். இப்போ ஒரு 16 கோடி ரூபா சம்பளம் வந்து ஜெயம் ரவி கேட்டதாகவும் அதுக்கு வந்து கம்பெனி ஓகே சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இவரும் வந்து சரி ரைட்டு, எனக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது ஜெயம் ரவிக்கு, அதாவது படத்தில் வந்து தரக்குறைவாக நம்மளை பேசக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப அடித்து இழுத்துட்டு வர்றது அந்த மாதிரி காட்சிகள்லாம் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு வில்லனாக இருந்தால் நான் பண்ணுறேன். தனியொருவன் அரவிந்த் சாமி மாதிரி எதிர்பார்க்க. ஆமாம், அந்த மாதிரி அது மாதிரி இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
அதற்குள்ள நியூஸ் வெளியில் வந்துருச்சுன்னா அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம தான் வலைப்பேச்சில் தான் அந்த முதல்ல ரிவீல் பண்ணி இந்த நியூஸை வந்து நீங்கள் எப்படி வெளியில் விட்டீங்க, இது எப்படி வெளியில் வந்துச்சுன்னு அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கிறதுனாலையும் அதனால் இந்த படத்துலேருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. ஓகே. பட் கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுதான் பொன்னியின் செல்வனுக்கும் நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். இப்போ பூஜை போட்டாங்களா சார்? அந்த புறநானூறு தொடங்கிருச்சா? இல்லை, அதில் ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகே. அது சரியானோன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அமரன் வசூல் இந்த வருஷத்தோட கடைசியில் இருக்கனால அதை பற்றியும் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது கோட் படத்தையும் அந்த வசூலியும் மிந்திருச்சு. அந்த நம்பர்ஸ் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே தமிழ்நாட்டில் கோட்டை முடியல, மற்ற ஏரியாக்களில் அது வந்து ஓரளவுக்கு சில இடங்களில் முந்திருக்கு. இதில் எஃப்எம்எஸ்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை அடைஞ்சிருக்கு. என்னென்னா அதான் இப்போ இந்த கதை கண்டென்ட்டு இது சரியாக இருந்தால் அது வந்து விஜய் தான் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. விஜய் மாதிரி ஒருத்தர் நடித்தாலே அது வந்து பிச்சுட்டு போகுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் அமரன். ஓகே. இந்த விஜய் மாறி அப்படின்றதால அடுத்த விஜயை நடிச்சே அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் கரெக்டாக கண்ணை வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் ப்ரெஷராக இருக்குமா சார் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு? இந்த ப்ரெஷர்லாம் மண்டையில் எதுனா படமே பண்ண முடியாது. ஓகே. இப்போ முதல் படம் ஹிட் ஆகிடுச்சுங்கிறதுக்காக இவர் வந்து அப்படியே ஒரு எடுத்ததெல்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒன்று எடுக்கிறோன்னா எந்த காலத்தையும் அவர் போக போகிறதில்ல. அவர் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுருப்பார், ஆரம்பத்துலேருந்து அதுதான் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் அதில் மாற்றம் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு. ஆல்ரெடி தர்பார் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து இன்னும் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி. அதுக்கப்புறம் சொன்ன கதையில் தானேங்க நடிக்கிறார் இவர், அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த 12 தான் மிகப்பெரிய விஷயமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூலியும் தாண்டி ஜெயிலர் 2 மேலே ஆர்வமாக இருக்காங்களா சார்? சன் பிக்சர்ஸுமா இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும். இல்லை, இப்போ ஜெயிலர் 2 வந்து ஜெயிலர் பெரிய ஹிட்டான படம். ஆமாம். இப்போ அதோட பார்ட் 2 வரும்பொழுது இப்போ ஏற்கனவே ரஜினி வந்து இங்கே ஒரு கருத்து வச்சுருக்காரு, இந்த பார்ட் 2லலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறதுல அவருக்கு ஒரு தீர்மானம் உண்டு. ஸோ அப்படிப்பட்டவரே ஜெயிலர் 2ல் நான் நடிக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அப்போ ஜெயிலர் 2 என்ன மாதிரி கண்டென்ட்டாக இருக்குங்கிறது தான் இப்போ பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று சன் பிக்சர்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஃபுல் ஃப்ரீடம் அவருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே ஷூட்டிங் போகணும்னு சொன்னால் தான் ப்ரெஷர். அப்போ மண்டைக்குள்ளே யோசனையே வராது. நீங்கள் ஒரு டெட்லைன் வச்சுட்டு இதோ நாளைக்குள்ளே எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னா வராது. சும்மா விட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒன்று எழுதி கொடுங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து படைப்பினுடைய மகத்துவம். அப்போ இவங்க வந்து அவருக்கு டென்ஷனே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ அவர் வந்து அழகாக ஒர்க் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போகலாம் சாருங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போ சன்னும் வந்து அதை பார்த்துட்டு எல்லாமே அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிற பட்சத்தில் தான் ஷூட்டிங்கே கிளம்புறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜெயிலர் 2க்கு கூலியை விட ரொம்ப பெரிய ஸ்பெஷலானலாம் தெரியாது. ஏன்னா இது லோகேஷ் கனகராஜ் படம், அவர் இப்போ தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. லியோ வந்து ஒரு முன்ன விமர்சனம் இருந்தால் கூட ஒரு வெற்றி பட இடத்துல தான் அது வந்திருக்கு. ஸோ அதனால் 2 இயக்குனர்களுமே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இயக்குனர்களாக ரஜினிக்கு இருக்காங்க. அதனால் ரெண்டுமே சம அளவில் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி. நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் எங்களுக்கான அப்டேட் கொடுத்ததுக்கு. இன்னும் நிச்சயம் நம்ம சந்திக்கிற உங்களை எடுப்பிற நாள் உங்கள் முறையில் நன்றி, வணக்கம்.